ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாத 7 இம்பார்ட்டன்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 12th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான 7 சாப்டர்ஸ். இந்த 7 சாப்டர்ஸை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டேஞ்சர் ஜோன்ல தான் இருப்பீங்க. அதனால அதை மிஸ் பண்ணாத மாதிரி பாத்துங்க. அது என்னென்ன 7 சாப்டர் அப்படிங்கறத நான் குயிக்கா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 1. சாப்டர் 1 என்னது ஆக்சுவலி? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் இல்லையா? ஸோ சாப்டர் 1 அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2 நமக்கு என்ன வரும் ஆக்சுவலி? சாப்டர் 1ல வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் வரும். சாப்டர் 2ல வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும். ஓகேவா? அடுத்தது சாப்டர் நம்பர் 3 அதுல வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். கரெக்ட்டா? இப்ப வால்யூம் 1ல பாத்தீங்கன்னா இது 3 சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். ஓகேவா? அதே மாதிரி வால்யூம் 2ல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 8, சாப்டர் 9, அடுத்தது சாப்டர் 11, அப்புறம் சாப்டர் 12. ஓகேவா? இப்ப 8 பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்ட் 2. அதே மாதிரி சாப்டர் 9 பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் கால்குலஸ். அப்புறம் சாப்டர் 11 வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். சாப்டர் 12 வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ட்ரூத் டேபிள்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அது 5 மார்க்காவும் இருக்கலாம், இல்ல 3 மார்க்காவும் இருக்கலாம். அதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி இந்த சாப்டர்ஸ், இந்த 7 சாப்டர்ஸ் மட்டும், இது வால்யூம் 1ல, இது வால்யூம் 2. ஓகேவா? இந்த 7 சாப்டர்ல இருந்து மட்டும் நீங்க கண்டிப்பா மினிமம் அது 6 2 மார்க்ஸும் 6 3 மார்க்ஸும் கண்டிப்பா வந்துரும். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து 10 to 11 வந்து 10 to 11 வந்து 1 மார்க் கேட்டுருவாங்க. ஓகேவா? இந்த சாப்டர்ஸ்ல மட்டுமே 10 to 11 1 மார்க்ஸ் வந்து வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இப்ப இது வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்து 5 to 6 வந்து 5 மார்க்ஸும் இதுல இருந்தே வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? இதுல 1 வந்து மேபி கிரியேட்டிவ் क्वेश्चन இருக்கலாம். இந்த சாப்டர்ல இருந்து வந்தாலுமே அது கிரியேட்டிவ் क्वेश्चन இருக்கலாம். பட் அத தாண்டி 5 கண்டிப்பா 5 மார்க் வந்து 5 to 6 5 மார்க் வந்து உங்களுக்கு இந்த சாப்டர்ல இருந்து வந்துரும். இந்த 7 சாப்டர்ல இருந்து மட்டும் வந்துரும். சோ இந்த 7 சாப்டர் மட்டும் உங்களோட ஷெட்யூல்ல மிஸ் ஆகாத மாதிரி பாத்துக்கங்க. இத மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். உங்களுக்கு 80+ மார்க் வந்து ஈஸியா வாங்கிடலாம். இது கூட சேர்த்து நான் சொல்ற முக்கியமான சில விஷயங்கள் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 90+ மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இந்த 7 சாப்டர் தான் ஹை வெயிட்டேஜ் சாப்டர். இந்த 7 சாப்டர் மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. இத தரவா பார்க்குற மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேவா? சோ எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இத தாண்டி இந்த 7 சாப்டர்ல எந்த சாப்டர் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அந்த சாப்டர் தனியா எடுத்து அதுல இருக்க 2 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து லைவ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? கீழ கமெண்ட் பண்ணுங்க. பாய் பசங்களா.